சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னாச்சு? கதிர் ஏன் இப்படி இறுக்கமா இருக்காரு? கதிர் கொஞ்ச நாளைக்கு வேலைக்கு வரமாட்டேன்னு சொல்றான். ஏன்? என்னாச்சு கதிர்க்கு? ஏன் இந்த திடீர் முடிவு? அவன் வீட்டுல ஏதோ கொஞ்சம் பிரச்சனையா இருக்கான் மேடம். அதான். அப்படியா கதிர்? ஓகே, நீங்க தாராளமா வேலையை விட்டு நின்னுக்கலாம். ஆனா ஒரு கண்டிஷன். அதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு ஒரு காரியம் மட்டும் பண்ணணும். என்ன, சம்மதமா? என்ன பண்ணணும் மேடம்? ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவன் உயிரோட திரும்ப வரவே கூடாது. அவன் கதையை அங்க வச்சே முடிக்கணும். என்னைக்கு நீங்க அவன் கதையை முடிக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்க வேலையை விட்டு நின்னுக்கலாம். என்ன மேடம் சொல்றீங்க? நான் கொலை பண்ணணுமா? ஆமா, நீங்க தான் பண்ணணும். இப்ப உங்க பேரு வந்துருச்சுல. நாளைக்கு உண்மை தெரிஞ்சு ஏதாவது ஒரு விதத்துல கண்டுபிடிச்சாங்கன்னா உங்களுக்கும் பிரச்சனை தான், உங்க மாமா பார்த்திபனுக்கும் பிரச்சனை தான். ஆனா அவன் செத்துட்டானா தொழிலாளர்களை நான் வேற விதமா தூண்டி விட்டு பிரச்சனைய வேற மாதிரி கொண்டு போயிடுவேன். அப்புறம் எதை கண்டுபிடிச்சாலும் யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. அவனை காலி பண்ணிட்டோனா எங்க அண்ணன் சக்கரவர்த்தி நிரந்தரமா உள்ள இருப்பாரு. யாருக்கும் பிரச்சனை இல்ல, ஃப்ரீயா இருக்கலாம். நீங்களும் வேலையை விட்டு நின்னுக்கலாம். ஜேபி, இதுதான் டீல். பாத்துக்கோ. சார், என்ன சார் இப்படி சொல்லிட்டு போறாங்க? நீ புலிவாலை புடிச்சிட்ட. அவங்க சொல்றபடி செஞ்சுதான் ஆகணும். இங்கதானே வெயிட் பண்ண சொன்னா, எங்க இன்னும் ஆளையே காணோம்? யோ மாப்ள, எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? ஆமா, வீட்டுக்கு வராம எதுக்கு இந்த இடத்துல வெயிட் பண்ண சொன்ன? என்ன விஷயம் சொல்லு. எதுக்கு இத்தனை கேள்வி? சொல்றேன். கதிர், என்ன யோசனை பலமா இருக்கு? வேற எதுலயாவது என்ன சிக்க வைக்கலான்னு யோசிக்கிறியா? உங்களை மாட்டி விடுறதுக்கெல்லாம் இல்ல மாமா. நம்ம 2 பேருமே மாட்டிட்டு இருக்கோம். இதுல இருந்து எப்படி வெளியில வரணும்? அதுக்கு நான் என்ன செய்யணும் மாப்ள? இந்த 5 லட்சம் உங்களுக்கு தான். என்ன பாக்குறீங்க? வாங்கிங்க. 2 லட்சம் ரூபா கொடுத்து அந்த பிரச்சனையில மாட்டி விட்ட. இப்போ 5 லட்சம் ரூபா தர. எதுக்கு மாமா? ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ரேட் இருக்குல்ல. இந்த 5 லட்சம் ரூபாய் வச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவனை முடிச்சிருங்க. கதிர், ஏப்பா
என்ன சொல்ற? உனக்கு என்ன ஆச்சு? இப்பதான் நான் பிரச்சனை முடிஞ்சு வெளியே வந்திருக்கேன். நீ என்னமோ சாதாரணமா அவனை முடிச்சிருன்னு சொல்ற. அவனை முடிச்சாதான் நீ நானும் தப்பிக்க முடியுமாமா? வேற வழியே கிடையாது. புலிவால புடிச்சிட்டோம், விட்டா நம்மள அடிச்சிரும். கடைசி அதை பண்ணிடுங்க. கதிர், நீ சொல்ற மாதிரிலாம் சத்தியமா என்னால பண்ண முடியாது. மாமா, நான் சொல்றது முதல்ல கேளுங்க. இப்ப நீங்க தப்பிச்சிட்டீங்கன்னு மட்டும் தப்பா நினைக்காதீங்க. முழுசா தப்பிக்கணும்னா இந்த 5 லட்சம் ரூபாய் வச்சுக்குங்க. இது பத்தலனா இன்னும் எவ்வளவு வேணாலும் தரேன். உங்களை எல்லாரும் நம்புறாங்க, அதனால நீங்க அவனை பார்க்க போற மாதிரி போய் காரியத்தை முடிக்கணும். 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறான். இது எதுக்கு நாம வேண்டான்னு சொல்லணும்? ஓகே மாப்ள. முடிச்சிருவீங்கல்ல? என்ன சொன்ன? ஏதோ முடிச்சிடணும்னு சொன்னியே. எதை முடிக்கிறது மாப்ள? இத்தனை நாள் நான் ஜெயில இருந்து கஷ்டப்பட்டேன்ல மிஸ்டர் கதிர், அதுக்காக இந்த 5 லட்சம் நீ சொல்ற மாதிரிலாம் பண்ண முடியாது. என்ன வெறியத்தாத மாமா? உனக்கு வெறியானா எனக்கு என்ன? இருக்கிற பிரச்சனையே போதும். இனிமே முடியாது. மாமா, நான் சொல்றது கேளுங்க. நான் சொல்றது கேளுங்க. என்ன பாரு, என்ன மாப்பிள கோவம்லாம் வருது? இதுக்கு மேல என்ன கம்பல் பண்ணன்னு வச்சுக்கோ, நான் நேரா போய் இளமதி கிட்ட எல்லா விஷயத்தையும் போட்டு கொடுத்துருவேன். மாமா, வேணாம் மாமா, ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ். நான் இதை பண்ணியே ஆகணும். இங்க பாரு, நீ எதை பண்ணுவியோ அதை பத்தி எனக்கு தெரியாது. இந்த பிரச்சனையில என் பேர் வந்துச்சு, எனக்கு ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்க, நான் எல்லாத்தையுமே உன் பொண்டாட்டி கிட்ட போய் சொல்லிடுவேன். வரட்டா? மாமா, மாமா, மாமா. இப்ப என்ன பண்றது? அம்மா, என்ன bless பண்ணுங்க. நல்லா இரு சௌந்தர்யா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூம்மா. டே 1ல இருக்கிற இந்த பங்க்சுவாலிட்டி, டெடிகேஷன், சின்சியாரிட்டி எல்லாமே கடைசி வரைக்கும் இருக்கணும். ராஜேஸ்வரிங்கிற பேரை கேட்கும் போதே இந்த ஹோல் இண்டஸ்ட்ரியே நடுங்கும். அது அவங்க உழைச்சு முன்னேறி வாங்கின பேரு.